திருமணமாகி தன்னோட சின்ன வயசுலேயே கணவனை இறந்துட்டாலும் இந்த காலத்துலேயும் கூடங்க அவங்களுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிப்பாங்க, சமூகம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு எவ்வளோ யோசிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வயசு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறதுன்றது எவ்வளோ கான்ட்ரவர்சியான விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை ஒன்லைனாக வச்சு மூவ் ஆகிற ஒரு மூவி தான் வந்து நூறு சாமி அப்படின்ற ஒரு மூவிங்க. ஆக்சுவலாக அந்த மூவி தி பெஸ்ட்டான மூவின்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். ஸோ என்னன்னா வந்து மேரேஜ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கலுக்காக மட்டும் அப்படி இல்லை, மென்டலாக வந்து பார்த்தோன்னா ரொம்பவே தேவைப்படுது ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மென்டலாக ஒரு சப்போர்ட் தேவை, பேசி பழகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. யாருமே இல்லை அந்த பர்சன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ திருமணமாகி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 45 வயசு அப்படின்னு ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்பயும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மறுமணம்ன்றது தேவை அப்படின்றத வந்து அதோட முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு கற்பனை கதையாக அப்படிலாம் இல்லைங்க, ரியலாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து தழுவி தான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணி அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்ற விஷயத்தெலாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. விஜய் ஆண்டனி சாரும் நடிச்சிருப்பார், ரொம்ப அழகாக யதார்த்தமாக நடிச்சிருப்பார். ஸோ படம் என்னை கேட்டால் வந்து தி பெஸ்ட்டாக இருந்துச்சு, பார்க்கும்போதே ஒரு மாதிரி இதமாக இருந்துச்சு. ஆமாம் இல்லை கரெக்டு தானப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நூறு சாமி படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.